நான் இன்னைக்கு செய்ய போகிறது பீர்க்கங்காய் சாம்பார். பீர்க்கங்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது நீர்ச்சத்து உள்ள காய். இதை வந்து என்னென்னா நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு துவரம் பருப்பு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து வெங்காயம் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தக்காளி இருந்தாவே போதும். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பீர்க்கங்காய் சாம்பார். அதாவது இதுக்கு வந்து புளியும் வெங்காயம் இல்லாமல் நான் செய்ய போகிறேன். பூண்டு எதுவுமே தேவையில்லை. அதாவது வெங்காயம் பூண்டு சேர்த்தாதவங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் துவரம் பருப்பை நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பீர்க்கங்காய் வந்து ஒரு 2 இது வாங்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், நீங்கள் தேவைன்னா மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பருப்பு கூட தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம வந்து 1 விசில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி, துவரம் பருப்பு, மஞ்சத்தூள் இருக்குது. இன்னொரு 1/2 டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தையும் நம்ம இது கூடயே சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு பெருங்காயம் போடணும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காய் கட் பண்ணி தாளிச்சுக்கலாம். பேன் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய், பச்சை மிளகாய், அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் வந்து நிறையா இருக்கும். ஆனால் இது வந்து என்னென்னா நம்ம வந்து வைக்கிறப்போ கொஞ்சம் நேரம் ஆகிறப்போ நல்லா வந்து இது வந்து நீர்க்காய்ங்கிறதுனால நல்லா தண்ணி விடுதில்ல. நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டைம் இடையில நம்ம 2-3 டைம் கிளறிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இடையில நான் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து ஏன்னா மிளகா போட்டுருக்கனால நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.